ஷைத்தானிய உணர்வுகளோடு நட்பு கொள்ளாமல் தூதரோடு நான் நட்பு கொண்டிருந்தா நல்லா இருந்திருக்குமே. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், தூதரை புறக்கணிச்சுட்டு ஷைத்தான் கூட கூட்டணி வச்சுக்கிட்டேனே. வயௌமை அல்லுல் ஆலிமு அலா யதை யகூலு யா லைத்தனி இத்தகது மார் ரசூலி சபீலா யா வைலதா லைத்தனி லம்மத்தகது ஃபுலானன் ஹலீலா லகது அலல்லனி அனி திக்ரி பகதை இது ஜானி. இந்த ஷைத்தான் என்ன பண்ணிட்டான், என் ஃப்ரெண்டு ஷைத்தான், அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் என்னிடத்துல இந்த குர்ஆன் வந்ததுக்கு பிறகு என்ன வழிதவர செஞ்சுட்டானே. குர்ஆன் என்ன வந்துருச்சு, எல்லார் கைக்கு நீ குர்ஆன் இருக்கிறது, நம்ம கையில குர்ஆன் இல்லாம இல்ல. குர்ஆன் வந்தவங்க யாரு கையில குர்ஆன் கிடைச்சிட்டோ அவங்க தான் அப்படி பேசுவாங்களாம். என்ன பேசுவாங்க, பகதை இது ஜானி, என்னிடத்துல இந்த குர்ஆன் வந்ததுக்கு பிறகு என்ன வழிகெடுத்துட்டானே. லகது அலல்லனி, குர்ஆன் கையில வந்ததுக்கு பிறகு அவன் எப்படி வழிகெடுக்க முடியும்? குர்ஆனை படிச்சா அவனுடைய சூழ்ச்சி எல்லாம் செல்லுபடி ஆகாம போயிடணுமே. குர்ஆனை படிச்சா அவனை எதிர்த்து நான் போராடி இருக்கணுமே. குர்ஆனை படிச்சா நான் நேர்வழியில் நின்று இருக்கணுமே. ஆனா குர்ஆன் என் கைக்கு வந்ததுக்கு பிறகும் கூட நான் இதை பார்க்க வேண்டிய முறைப்படி பார்க்காததுனால என்ன நடந்துருச்சு, ஷைத்தான் என்ன வழிகெடுத்துட்டான். பகதை இது ஜானி வகான ஷைத்தானுல் இன்சானி ஹதூலா, ஷைத்தான் ரொம்ப மோசமானவனா, மோசடிக்காரனாக இருக்கிறான் சொல்லிட்டு வகால ரசூல், அந்த நேரத்துல தூதர் நம்முடைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்களாம். அதுதான் முக்கியமான ஸ்டேட்மெண்ட். வகால ரசூல், தூதர் சொல்லுவார், யா ரப்பி இன்ன கௌமித்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா, என்னுடைய சமுதாயம் இந்த குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதாக ஆக்கிவிட்டார்கள். இவன் இவ்வளவு பெரிய நஷ்டத்துல ஆளாகி நிக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, என் சமுதாயம் குர்ஆனை புறக்கணிக்கப்பட்டதா ஆக்கிட்டாங்க. எப்படி புறக்கணித்தல் அப்படின்னா, புறக்கணித்தல் பல வகைகள் இருக்கிறது. ஒன்று, குர்ஆனை பார்க்க வேண்டிய முறைப்படி பார்க்காவிட்டால் குர்ஆனை புறக்கணிக்கிறோம் என்று அர்த்தம். குர்ஆனை படிக்க வேண்டிய முறைப்படி படிக்காவிட்டால் நாம் குர்ஆனை புறக்கணிக்கிறோம் என்று அர்த்தம். குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு நாம் நேரம் ஒதுக்கி புரிந்து கொள்ள முயற்சி எடுக்காவிட்டால் குர்ஆனை புறக்கணிக்கிறோம் என்று அர்த்தம். குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை செயல்படுத்தாவிட்டால் நாம் குர்ஆனை புறக்கணிக்கிறோம் அர்த்தம். இதுல எந்த கேட்டகரியில் இருந்தாலும் மறுமையில நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எதிராக சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இவங்க குர்ஆனை புறக்கணி